அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய மனமார்ந்த மாலை வணக்கம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் சொன்னது தான். ஒரு சில நாட்கள் மட்டும் பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஒன் டேயில் நல்ல ரெக்கவரி கொடுத்துட்ருக்கு. பட் நம்ம இந்தியன் மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 95 பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி 50 பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 24,270 பாயிண்ட் பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டோடு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்தராக நமக்கு மண்டே வந்துச்சுன்னா மண்டே கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் ஒரு 24,500 க்ளோஸ் ஆச்சுன்னா அதுலேருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு மேலே ஈஸியாக மேலே போகும். ஸோ ஃபர்தராக பார்க்கலாம் என்னென்ன நடக்குது மார்க்கெட்டில். ஸோ ஜஸ்ட் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்போம். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆச்சுன்னா நம்ம உள்ளே போகிறத பற்றி யோசிக்கலாம். ஸோ இன்றைக்கி ஃபர்தராக பேங்க் நிஃப்டி ஒரு கரெக்ஷன் தான் கொடுத்துருக்கு. இன்றைக்கி பிஎஸ்சி வங்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சரிவுலாம் க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு சில பங்குகள் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிருக்கு பிஎஸ்சி வங்கியில். ஸோ இன்றைக்கி 93 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கரப்ஷன் நோக்கி முடிச்சிருக்காங்க பேங்க் நிஃப்டி. ஸோ இன்றைக்கி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டரில் நிஃப்டி ஆட்டோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 120 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி எஃப்எம்சிஜி ஜஸ்ட் ஒரு 11 பாயிண்டில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் நிஃப்டி ஐடி நல்ல சப்போர்ட். இன்றைக்கும் நிஃப்டி ஐடி நேற்றோட இன்றைக்கி நல்ல சப்போர்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபாரின் மார்க்கெட்டில் அசென்ஜர் நல்ல ஒரு சப்போர்ட் போட்டு மேலே ஏறி இருக்கு பங்கு. ஸோ அசென்ஜர் மேலே ஏற கம்பல்சரி இங்கே ஐடி செக்டர் எல்லாமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நம்ம ஐடி செக்டர் பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் ரியாக்ஷன் தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. மார்க்கெட் அங்கே யூஎஸில் டவுன் ஆச்சுன்னா இங்கே அகைன் பார்த்தோன்னா பயங்கரமாக டவுன் ஆகுது. ஸோ வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஃபர்தராக நான் யூஎஸ் மார்க்கெட் அப்டேட் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் வீடியோவில். ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நம்ம எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டில் பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 3ஆம் தேதி ஜூலை. ஸோ 1355 கோடி இன்றைக்கி பாசிட்டிவாக உள்ளே வந்திருக்காங்க எஃப்ஐஎஸ். ஆனால் பட் டிஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படியே நெகட்டிவாக 1953 கோடியை விற்றுருக்காங்க. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க ஆப்போசிட்டாக இன்றைக்கி மார்க்கெட்டில் செல்லாக பண்ணியிருக்காங்க டிஎஸ். ஸோ நல்ல ஒரு சப்போர்ட்டை இன்றைக்கி எஃப்ஐஎஸ் கொடுத்து டிஎஸ் நல்ல ஒரு செல்லாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் ரெண்டு பேருமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னா பையிங் போனாங்கன்னா மார்க்கெட் இன்னும் ஏறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ எஃப்ஐஎஸ் இன்றைக்கி பை பண்ணியிருக்காங்க. மேபி மண்டே வந்து விற்கலாம். ஸோ மண்டே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரிக்ஷன் நம்ம செக் பண்ணி அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு எல்லாமே. ஸோ ஃபர்தராக இன்றைக்கி ரெண்டு பேர் பண்ண விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஆல்மோஸ்ட் எஃப்ஐஎஸ் பார்த்தா 1355 கோடி வாங்கியிருக்காங்க. டிஎஸ் 1953 கோடி விற்றுருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து நியூட்ரல் ரேட் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி அப்டேட்குள்ளே உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி நியூஸோடு போகலாம். ஸோ என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா மின்சாதனம் நிறுவனங்கள் எல்லா பங்கும் பார்த்தீங்கன்னா சரியான சரிவு நோக்கி கீழே போயிட்டுருக்கு. ஹிட்டாச்சி எனர்ஜிலேருந்து சீமென்ஸ் எனர்ஜி வரையும் பார்த்தோம்னா அனைத்துமே இன்றைக்கி காலியாக இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தோன்னா ஒரு 8-10%, 7% கிட்ட கரப்ஷன் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி ஃபர்தராக ஒவ்வொரு பங்காக நம்ம பார்க்கலாம். ஸோ என்னென்ன பங்குகள் இன்றைக்கி சரிவாக இருக்குது, ஸோ என்ன ரீசனால இன்றைக்கி சரிவாக பார்த்துருவோம். ஸோ அரசு ஒப்பந்தங்கள் பங்கேற்கும் 4 சீன மின்சாதன நிறுவனங்கள் அரசு 2 ஆண்டு விலக்கு அளித்துள்ளதாக செய்தி வெளியாக வந்திருக்கு. ஸோ இந்த சீன நிறுவனங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் எல்லா நம்மளுடைய எலக்ட்ரானிக் ஐட்டம் செக்டர் எல்லாமே கம்மியாக இருக்குது. ஸோ ஃபர்தராக என்னென்ன பங்குகள் இன்றைக்கி சரிவு முடிஞ்சிருக்கு, என்னென்ன பங்குகள் ஏற்றத்தை முடிஞ்சுன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இன்றைக்கி ஹிட்டாச்சி எனர்ஜி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பங்கு ரொம்ப பீக்கில் இருக்குது. இதெல்லாம் நம்ம பிடிக்கவே முடியாது. ஆல்மோஸ்ட் 31,040 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி 8% கரப்ஷன் ஆகிருக்கு. ஸோ சீமென்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்க பங்கு நம்ம நல்ல ஃபேவரட்டான பங்கு இது. சீமென்ஸ் ஆல்மோஸ்ட் நம்ம 2,850 ரூபா பிடிச்சேன் நான். அகைன் பார்த்தீங்கன்னா இப்போ 3,536 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி ஒரு 1.23% கரப்ஷன் ஆகிருக்கு. இன்னும் கரப்ஷன் ஆகட்டும். நம்மளுடைய டார்கெட் 3000 கீழே பிரேக் ஆச்சுன்னா நம்ம உள்ளே போகலாம். நல்ல கம்பெனி, இதெல்லாம் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் பங்கு பார்த்தீங்கன்னா இப்போ பீக்கில் இருக்குது. நம்மளுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் கிடச்சிது. ஸோ இந்த ரேஞ்சில் நம்ம பிடிச்சாதான் கம்பல்சரி ப்ராஃபிட் பார்க்க முடியும். அவசரப்படாமல் சீமென்ஸ் எனர்ஜி இந்தியாவும் பாருங்கள், அதுவும் நல்ல கம்பெனி. சீமென்ஸும் ரெண்டுமே வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நம்ம 2 பங்கு தான் நம்ம வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நல்ல லெவல் வரும்போது நான் கன்சிடர் பண்ணுறேன். அந்த உங்களுக்கு வீடியோவும் அப்டேட் பண்ணுறேன். அப்போ நம்ம கன்சிடர் பண்ணுற பற்றி யோசிக்கலாம். ஜஸ்ட் இது வரையும் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி அடுத்த பங்கு நம்ம வாட்ச் பண்ணுற பங்கு தான் சிஜி பவர் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 7% கரப்ஷன் ஆகிருக்கு. 893 ரூபா இன்றைக்கி ட்ரேடிங் க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம சப்போர்ட்டுக்கு எங்கேயோ இருக்குது. இன்னும் கரப்ஷன் ஆகட்டும். ஆல்மோஸ்ட் ஒரு 650 கிட்ட வந்துச்சுன்னா நம்ம கன்சிடர் பற்றி யோசிக்கலாம். அது வெறும் ஜஸ்ட் வாட்ச் பண்ணதான் நமக்கு நல்லது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக நிதானமாக நீங்கள் வாட்ச் பண்ணி நல்ல பங்குகள் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டால் மட்டும் உள்ளே போனால் போதும். அவசரப்பட்டு நீங்கள் ஒரு பங்கை வாங்கினீங்கன்னா லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ பங்குகள் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். ஸோ அந்த பங்கு கிரியேட் ஆகிறத நம்ம பொறுமையாக வாட்ச் பண்ணால் மட்டும்தான் நம்ம நல்ல பங்குகளை சூஸ் பண்ணி நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண முடியும். ஸோ தெளிவான ஒரு அனலைஸோட ஒவ்வொரு பங்கையும் சூஸ் பண்ணுங்கள். அவசரப்பட்டு எந்த பங்குமே பீக்கில் வாங்காதீங்க. நம்மளோட வீடியோ நோக்கம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நல்ல டிஃப்ரென்ஸ் வரும்போது நான் கம்பல்சரி உங்களுக்கு வீடியோவில் கொடுத்துட்ருப்பேன். கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு பங்கு நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த பங்கை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். நம்ம போர்ட்ஃபோலியோ கரெக்டாக பில்ட் பண்ணிட்டே போகலாம். ஸோ எல்லா செக்டாருமே நம்ம கொண்டு வந்து நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பாருங்கள்.
பண்ணுங்கள். ஸோ அதுதான் நம்மளோட மெயின் நம்ம கோலாக இருக்கணும். ஸோ ஒரு செக்டார் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, மல்டிபிள் செக்டாரை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்கள். அதுதான் நம்மளோட ஸ்ட்ராங்கான ஹெல்த்தியான ஒரு போர்ட்ஃபோலியோ நம்மளுக்கு உருவாகும். ஸோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா GE Vernova TND இந்தியன் லிமிடெட். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் கம்பெனி தான். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 8.74% கரப்ஷனாக இருக்குது. 4402 ரூபா ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது இன்னும் சரிவு வரட்டும். இதெல்லாம் பெரிய பங்கு, பெரிய பீக்கில் இருக்குது. ஒரு 26க்குலாம் நம்ம ஒரு 50% கரப்ஷன் ஆகணும். இந்த பங்குலாம் நல்ல லெவல் எல்லா பங்குமே நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். ஸோ நம்ம அதை பொறுமையாக வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணால் மட்டும்தான் அந்த பங்கு நம்ம பிடிக்க முடியும். அவசரப்பட்டிங்கன்னா லாஸ் ஆக ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணி ஒவ்வொரு பங்கும் சூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் ஃபர்தராக ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஒரு சின்ன அனலைஸ் ஒன்று கொடுக்குறேன். ஒரு நண்பர் வந்து பார்த்தோன்னா தர்மபுரி நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் அவர் பேக்ரவுண்ட் நல்ல பேக்ரவுண்டு தான். பட் என்னென்னா ஃபேமிலியோடு இறந்துருக்காரு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கால் இறந்தான்னு சொல்கிறாங்க. பட் ட்ரேடிங்கில் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும். பட் நீங்கள் பெரிய அளவுக்கு சம்பாதிக்க முடியும்னு நினைக்கவே வேண்டாம். அதாவது கொஞ்சமாவது நீங்கள் சம்பாதிக்கணும். ஒரு பேசிக்கான அமௌண்ட் சம்பாதிக்க முடியும்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இதில் வந்து சம்பாதிக்க முடியாத ஒன்றுமே கிடையாது. ஈஸியாக நீங்கள் அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டாக்கையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டான வேலை பண்ணிடலாம். கம்பல்சரி பண்ணலாம். ஆப்ஷன் ஃபியூச்சர்ஸ் நீங்கள் எல்லாம் போயிட்டு மாட்டிக்கிட்டிங்கன்னா கம்பல்சரி லாஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு சில விஷயத்தை தவறுதலாக பண்ணி ஃபேமிலியோ இறந்துருக்காங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்த பண்ணாதீங்க. எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் யோசித்து முடிவெடுங்க. நம்மளோட ஓன் மணி. தென் ரொம்ப ப்ரெஷர் கொண்டு போகாதீங்க. இந்த மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இது ஒரு சேவிங்காக நினச்சிக்கிட்டு பண்ணுங்கள். அவசரப்பட்டு இதில் நிறைய அமௌண்ட் வருதுன்னு சொல்லிட்டு இதில் பண்ணிவிட்டு லாக் ஆகாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி உள்ளே போங்க. இது நம்மளுடைய ஃப்யூச்சருக்கு யூஸ் பண்ணுறதுக்காக தான் நான் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு சேவிங் அமௌண்ட்டை நம்ம ஓடும்போது தான் நம்ம பண்ண முடியும். நம்ம உட்காந்துருக்கும்போது சம்பாதிக்க முடியாது. உட்காந்துருக்கும்போது நம்ம சேவிங் நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சரில் ஹெல்ப் பண்ணணும். ஸோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள். அவசரப்பட்டு இந்த ஃப்யூச்சர் அந்த ஆப்ஷன் அந்த இன்ட்ராடே இதெல்லாம் போய்ட்டு பண்ணி மாட்டிக்காதீங்க. தெளிவான ஒரு அனலைஸ் இருந்தால் பண்ணுங்கள், இல்லைனா பண்ணவே வேண்டாம். ஸோ அதுவும் சொல்கிறேன், எப்போவுமே ஸ்டாப் லாஸ் வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எதையுமே உள்ளே போய்ட்டு லாஸ் ஆகாதீங்க. ஸோ மினிமம் குவான்டிட்டி வச்சு பண்ணுங்கள். பெருசாக நீங்கள் போட்டு லம்சமாக எடுக்க முடியாது. மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு காலவாரி விட்டாலும் விட்டுரும். ஸோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை பண்ணி தெளிவான அனலைஸோட புரிஞ்சால் பண்ணுங்கள், இல்லை பண்ண வேண்டாம். ஒரு சில விஷயத்தை நான் வந்து தவிர்க்க சொல்கிறேன். இதுதான் புதுசாக மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹோல்ட் பண்ண பாருங்கள், ஈக்விட்டி வாங்குங்க, எஸ்ஐபி பிளான் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி ஃபர்தர் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா கடன் இல்லாத நிறுவனமாக பிசி ஜுவல்லர்ஸ் மாறி இருக்குது. ஸோ பங்கு விலை பார்த்தோன்னா ஏறி இருக்குது ஆல்மோஸ்ட்டு. ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த பங்கு ஏறதுக்கான ரீசன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அனௌன்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய எல்லா கடனையும் முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலி என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பிஃபோர் இந்த கடன் எல்லாம் முடித்ததுனால பங்கு வந்து ஏறி இருக்குது. நல்ல வேல்யூவில் இருக்குது பங்கு. 7 ரூபா நம்மளுக்கு பங்கு கிடச்சிது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போது ட்ரேடிங்கில் 10 ரூபா போயிட்டுருக்கு. இன்றைக்கி மட்டுமே ஒரு 4.5% 4.5% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இந்த பங்கு நீ பிடிக்கலாமா வாங்கலாமான்னு கேட்குறீங்க நிறைய பேர். நான் சிம்பிள் ஒரு விஷயந்தான், பங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல கம்மி ரேஞ்ச் தான், தாராளமாக கன்சிடர் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஸோ இந்த மாதிரி பங்கெல்லாம் வாங்கி வைங்க. ஜஸ்ட் ஒரு 1000 குவான்டிட்டி வச்சு 1 ரூபி இன்க்ரீஸ் ஆனாலும் நம்மளுக்கு இந்த 1000 ரூபா இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம், பயப்படாமல் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தாராளமாக கன்சிடர் பண்ணுறவங்க கன்சிடர் பண்ணுங்கள். நாளைக்கு மண்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் கம்பல்சரி நல்ல ரேஞ்ச் கிடச்சுன்னா கம்பல்சரி நானும் கன்சிடர் பண்ணுவேன். உங்களுக்கும் நான் அப்டேட் கொடுக்குறேன். கன்சிடர் லெவலில் தான் இருக்குது. ஸோ பீக்கில் இருக்குது, ஏறிட்டு இருக்குன்னு பயப்பட வேண்டாம். இதெல்லாம் பேசிக் அமௌண்ட் தான். பயப்படாமல் நம்ம டீ குடிக்கிற காசு, நம்ம நார்மலாக வேஸ்ட் பண்ணுற மணி இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நிறைய நண்பர்கள் கேட்கலாம், என்கிட்ட சேலரி கம்மி தான், எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி பங்குலாம் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணி நல்ல வேல்யூவேஷன் கிடைக்கும் போது கம்பல்சரி கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி அடுத்த ஒரு நியூஸோட உள்ளே போயிடலாம். ஸோ என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சிஎல் தான். எஸ்சிஎல் என்ன பண்ணியிருக்காங்க, ஆல்மோஸ்ட் 2 நாள் முன்னாடி சரியான சரிவில் நம்மளுக்கு கிடச்சிது. இன்றைக்கி மட்டும் சரியான பர்ஃபார்மன்ஸ் 5.65% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. 1139 ட்ரேடிங் க்ளோஸ் ஆகிருக்கு. நல்ல லெவலில் பங்கு நம்மளுக்கு கிடச்சிது. அகைன் பார்த்தா இப்போ ரிசல்ட் போட்டு மேலே ஏறிடுச்சு. சரியான லெவல் நம்மளுக்கு வந்தது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1034க்கு நான் கன்சிடர் பண்ணேன். ஸோ கன்சிடர் பண்ண நம்மளுக்கு எல்லாருமே கம்பல்சரி க்ரோத்தாக இருக்கும். ஐடி செக்டர் பொறுத்தவரை இதான் சொல்கிறேன், அவசரப்பட வேண்டாம். யாராவது ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்கள். கம்பல்சரி ஒரு பீக் கம்பல்சரி ஏற்படும். அந்த பீக் வரும்போது நீங்கள் பயப்படாமல் இருந்தால் விற்றுட்டு வெளியே வாங்க, ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வாங்க. அது வரையும் பொறுமையாக ஹோல்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பயம் கண்டிப்பாக இருக்கும் எல்லாருக்கும். அந்த பயப்படாமல் ஸ்டேபிளாக இருக்கவங்க மட்டும்தான் ப்ராஃபிட் பார்க்க முடியும். அவசரப்படாமல் ஐடி பங்குலாம் ஹோல்ட் பண்ணுங்கள், விற்காதீங்க. ஸோ இன்றைக்கி அடுத்த பங்கு சரிவில் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா வந்திருக்கு. 252 ரூபா ட்ரேடிங் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி -3% வந்து கரப்ஷன் ஆகிருக்கு. ஸோ பங்கு நம்மளோட சப்போர்ட்டு கீழே வந்துட்டுருக்கு.
ஸோ வாங்க நினைக்கிறவங்க வாங்குங்க, கம்பல்சரி நான் கன்சிடர் பண்ணுவேன் இந்த பங்கை. பிஎஸ்சி வங்கியில் இந்த பங்கும் இன்றைக்கி கரெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி அடுத்த பங்கு பார்த்தோன்னா பஞ்சாப் நேஷனல் பங்கும் இன்றைக்கி கரெக்ஷன் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 1.46% கரெக்ஷன் ஆயிருக்கு. 105 ரூபா இன்றைக்கி ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த பங்கும் பார்த்தீங்கன்னா வாங்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வாங்கின ரேஞ்ச் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 98, 99 சம்திங் நான் வாங்கினேன். நல்ல லெவலில் பங்கு கிடச்சிது. அகைன் பார்த்தீங்கன்னா சரிவு வரட்டும், அப்போ தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பீக்கில் நான் வாங்கவே மாட்டேன். நல்ல லோ ரேஞ்ச் வரும்போது நான் பிடிப்பேன். நான் பிடிக்கும்போது கம்பல்சரி உங்களுக்கு அப்டேட் பண்ணுற வீடியோவில் அது வரையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இன்றைக்கி அடுத்த பங்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆயிருக்கு. எந்த பங்கு பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா தான். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 6% கரெக்ஷன் ஆயிருக்கு. 163 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு சில நண்பர்கள் வாங்க நினைக்கிறவங்க வாங்கலாம். ஸோ அடுத்த சப்போர்ட்டை பிரேக் ஆகிருக்கு. ஸோ அடுத்த இன்னும் கீழே போகிறதுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது, 158 தான். ஸோ இந்த லெவலில் கன்சிடர் பண்ணலாம் தாராளமாக. ஸோ மண்டே நான் கன்சிடர் பண்ண போகிறேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் வாங்குற வரைக்கும் வாங்கிங்க. ஸோ இன்றைக்கி ஃபர்தராக வீடியோவில் சின்ன அப்டேட் கொடுத்துருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட்டும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஷேர் வந்து உங்களுக்கு கன்சிடர் பண்ண சொல்லணும் அந்த ஷேரும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃபர்தராக நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு ஜென்ரல் டாபிக் தான். ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சில நண்பர்கள் சின்ன பங்குகள் கேட்கும்போது இந்த சின்ன பங்குகள்லாம் சூஸ் பண்ணி உள்ளே நீங்கள் கன்சிடர் பண்ணி உங்கள் ஃபோட்டோவில் பில்ட் பண்ண பாருங்கள். ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்க சொல்லுங்கள். ஒரு புரிதல் கம்பல்சரி கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் கொடுங்க. எல்லா நண்பருக்குமே நன்றி.